லாகிரி மகாசயர் உன் பிறப்பில் தீவிர அக்கறை காட்டினார். உன் வாழ்க்கை நிச்சயம் அவருடைய வாழ்வுடன் இணைக்கப் பெறும். குருதேவரின் ஆசி என்றும் பொய்க்காது. நான் இவ்வுலகை அடைந்த கொஞ்ச காலத்திற்குள்ளேயே லாகிரி மகாசயர் இவ்வுலகை நீத்தார். ஓர் அழகான சட்டத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த அவர் படம் தந்தை மாற்றலாகிச் சென்ற எல்லா ஊர்களிலும் எங்கள் குடும்ப பூஜை அறையை அலங்கரித்தது. நானும் எனது அன்னையும் பல காலை மாலைகளில் நாங்களாகவே ஏற்படுத்திக் கொண்ட பூஜை அறையில் மலர்களை மனமிக்க சந்தன குடம்பில் தோய்த்து அர்ப்பணம் செய்து தியானித்தோம். நாங்கள் சாம்பிராணி முதலான நறுமணப் பொருட்களுடன் எங்கள் இறை உணர்வையும் இணைத்து லாகிரி மகாசயரிடம் முழுமையாக வெளிப்பட்ட தெய்வீக தன்மையை வணங்கினோம். அவர் படம் எனது வாழ்க்கையில் மாபெரும் விளைவை ஏற்படுத்தியது. நான் வளர வளர லாகிரி மகாசயரை பற்றிய எண்ணமும் என்னுள் வளர்ந்து வந்தது. நான் தியானத்தில் இருக்கும் பொழுது புகைப்படத்தில் இருந்த அவர் உருவம் வெளிவந்து மனித உருவில் என் முன் அமர்வதை அடிக்கடி கண்டிருக்கிறேன். ஒளிபடைத்த அவர் உடலின் பாதங்களை நான் தொட முயலும் பொழுது அவ்வுரு மாறி மீண்டும் படமாகிவிடும். எனது குழந்தை பருவம் குமரப்பருவமாக மாறிய தருணத்தில் லாகிரி மகாசயரின் உருவம் சிறு படச்சட்டத்துக்குள்ளிருந்து வெளிப்பட்டு உருமாறி எனது மனதில் உயிருடன் தங்கி ஒளியூட்டியதைக் கண்டேன். எனக்கு சோதனையோ குழப்பமோ ஏற்பட்ட நேரங்களிலெல்லாம் நான் அடிக்கடி அவரிடம் பிரார்த்தனை செய்வேன். அச்சமயங்களில் எனக்குள் அவர் காட்டிய ஆறுதலான வழிமுறையைக் கண்டேன். முதலிலெல்லாம் அவர் உயிருடன் இல்லையே என்று நான் வருந்தியதுண்டு. அவர் மறைபொருளாய் எங்கும் இருப்பதை அறியத் தொடங்கிய போது நான் வருந்தவில்லை. அவரை கண்ணால் காண்பதற்கு மிக்க விருப்பப்பட்ட பல சீடர்களுக்கு நான் எப்பொழுதும் உங்கள் கூட்டஸ்த வரம்பிற்குள் உள்ள பொழுது எனது எலும்புகளையும் சதையையும் காண நீங்கள் ஏன் வர வேண்டும் என்று அவர் பலமுறை எழுதியிருந்தார்.